குட் மார்னிங் வியூவர்ஸ். நாம் இன்னைக்கு 5ஆம் வகுப்பு அறிவியல் முதல் பருவத்தில் உறுப்பு மண்டலங்கள் பாடத்தை பார்த்துட்டே வரோம். அந்த உறுப்பு மண்டலங்களில் நாம் செரிமான மண்டலம், சுவாச மண்டலம், இரத்த சுழற்சி மண்டலம் பார்த்துட்டோம். இப்போ 4ஆவதாக கழிவு நீக்க மண்டலத்தை பார்க்க போகிறோம். இப்போ கழிவு நீக்க மண்டலம் அப்படின்னாவே நமக்கு தெரியும், நாம் உடலில் உள்ள கழிவுப் பொருட்களை வெளியேற்றுவதற்காக பயன்படக்கூடிய அனைத்து உறுப்புகளையும் சேர்ந்ததான் நம்ம கழிவு நீக்க மண்டலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி வாங்க, கழிவு நீக்க மண்டலத்தில் என்னென்ன பகுதிகள் இருக்கு, என்னென்ன வேலை அது செய்யுது அப்படிங்கிறத இந்த பாடப்பகுதியில் நாம் பார்ப்போம். இப்போ கழிவு நீக்க மண்டலம் என்ன செய்யுது? கழிவு நீக்க மண்டலம் உடலில் இருந்து கழிவுப் பொருளை வெளியேற்றுகிறது. நீர் மற்றும் எலக்ட்ரோலைட்டுகளின் சமநிலையை ஒழுங்குபடுத்துகிறது. சரி, நீர் ஓகே. அப்போ எலக்ட்ரோலைட்டுகள்னா என்ன? அப்போ எலக்ட்ரோலைட்டுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம் உடலில் தாதுக்களானது இல்லை உணவுப் பொருள்களானது நீரில் கரையும் பொழுது, தாதுக்கள் மற்றும் பொருட்கள் நீரில் கரையும் பொழுது இயற்கையாகவே அந்த தாதுக்களானது நேர் மின்னோட்டம் மற்றும் எதிர் மின்னோட்டம் நிறைந்த பொருள்களாக மாறுகிறது. அப்போ அந்த நேர் மின்னோட்டம் எதிர் மின்னோட்டத்தை சமமாக வச்சிருக்கிறது தான் நம்முடைய கழிவு நீக்க மண்டலம். அப்போ அதுக்கு தான் நம்ம எலக்ட்ரோலைட்டுகள் நம்ம சொல்கிறோம். தாதுக்கள் நீரில் கரையும் போது அது எதிர் மின்னோட்டம் மற்றும் நேர் மின்னோட்டம் நிறைந்த இயற்கையான பொருளாக மாறுறதுனால் அதை தான் நம்ம எலக்ட்ரோலைட்டுகள் சொல்கிறோம். இந்த எலக்ட்ரோலைட்டுகள் எதிர்மறையோ நேர்மறையோ அதிகமாகாமல் சமநிலையப்படுத்துகிறது கழிவு நீக்க மண்டலம். சரி வாங்க, எதெல்லாம் நம்ம உடலில் கழிவு நீக்க உறுப்புகளாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சிறுநீரகங்கள். சிறுநீரகங்கள் என்ன செய்யுது? நம்முடைய சிறுநீரகங்கள் உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சிறுநீரை கழிவு நீக்கம் செய்கிறது. நுரையீரல்கள். நுரையீரல்கள் என்னமா? நாம் உடலில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகிறது சுவாசத்தின் மூலமாக. கல்லீரல் என்ன செய்யுது? கல்லீரல் தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய முதன்மையான வடிகட்டி. அந்த கல்லீரல் என்ன செய்யுதுன்னா, ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் மற்றும் கழிவுப் பொருள்களை வெளியேற்றுகிறது. தோல் நமக்கு தெரியும், வியர்வையின் மூலமாக நம் உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லா நீரானது வெளியேற்றி நம் உடல்நிலையை வெப்பநிலையை சமநிலைப்படுத்துகிறது. சரி, இந்த கழிவு நீக்க மண்டலத்தினுடைய பகுதிகள் என்ன? இப்போ நாம் மெயினாக இந்த கழிவு நீக்க மண்டலத்தில் எதெல்லாம் பார்ப்போம்? சிறுநீரகங்கள் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் சிறுநீரகங்கள் அடங்கியிருக்கு, அந்த சிறுநீர் குழாய் இருக்குது, சிறுநீர் பை இருக்குது. இது மூணும் சேர்ந்தது தான் நமக்கு கழிவு நீக்க மண்டலத்தினுடைய பகுதிகள். இதெல்லாம் ஒவ்வொன்றா சிறுநீரகத்தினுடைய அமைப்பு, சிறுநீர் குழாய் என்ன பண்ணுது, சிறுநீர் பை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரி, இப்போ சிறுநீரகங்கள்லாம் எப்படி இருக்குது, என்னதான் அந்த சிறுநீரகத்தில் இருக்குது, அதனுடைய அமைப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சிறுநீரகங்கள் இரத்தத்தை சுத்தகரித்து கழிவுகளை சிறுநீராக வெளியேற்றுகின்றன. என்ன செய்யுது? சிறுநீரகத்துக்கு ரத்தம் போயிட்டு வருது, ரத்தம் போகும்பொழுது அதில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீரை வடிகட்டி வெளியேற்றுகிறது. சிறுநீரகங்கள் இணையான 2 சிறுநீரகங்கள் உள்ளன, ஒன்றுக்கொன்று இணையாக இருக்கிறது. மிகு சிவப்பு நிறம், அடர்ந்த சிவப்பு நிறம் கொண்டது. அவரை விதை வடிவம். இதன் வடிவம் என்னது? அவரை விதை வடிவம், நிறம் அடர்ந்த சிவப்பு, கருஞ்சிவப்புன்னு கூட நம்ம சொல்லுவோம். முதுகெலும்பு தொடரின் இரு பக்கங்களிலும் அடிவயிற்றின் பின்புறத்தில் காணப்படுகின்றன. முதுகெலும்பு தொடர் முடிகிற இடத்துல அடிவயிற்றுக்கும் பின்புறத்தில் பக்கத்துக்கு ஒன்றாக இருக்கு. சரி, இதெல்லாம் சிறுநீரகம் வடிவம் என்ன, நிறம் என்ன, எத்தனை சிறுநீரகம் இருக்கு, என்னத்தை செய்யுது, எங்கே அமைந்திருக்குன்னு பார்த்துட்டோம். சரி, இதனுடைய சராசரியாக இதனுடைய அளவு எவ்வளவு? ஒரு வளர்ந்த ஒரு மனிதனுடைய சிறுநீரகம் எவ்வளவு அளவோடு இருக்கும் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. நீளம் 12 சென்டிமீட்டர், அகலம் 6 சென்டிமீட்டர், அதனுடைய தடிமன் திக்னஸ் எப்படி இருக்குன்னா 3 சென்டிமீட்டர் இருக்கும். இதை நம்ம பார்த்தீங்கன்னா இப்படி ஞாபகம் 1:2:4. நீளம் 3 சென்டிமீட்டர், அகலம் 6 சென்டிமீட்டர், 2 மடங்கு, நீளம் 4 சென்டிமீட்டர் அப்படின்னு கூட நாம் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக வலது பக்க சிறுநீரகம் இடது பக்க சிறுநீரகத்தை விட சற்று கீழாக உள்ளது. அப்போ நமக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய சிறுநீரகம் இடது பக்க சிறுநீரகத்தை காட்டிலும் கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கு. ஒவ்வொரு சிறுநீரகமும் கேப்சூல் என்று அழைக்கப்படும் ஜவ்வால் சொல்லப்பட்டுள்ளது. அப்போ சிறுநீரகத்தை சுற்றி ஒரு ஜவ் இருக்குது, அதுக்கு கேப்சூல், உறை அப்படின்னு பேர். சிறுநீரகங்களின் அழகு நெஃப்ரான்கள். இதனுடைய அழகு என்ன? நெஃப்ரான்கள்.
இது நெஃப்ரான்கள் எத்தனை இருக்கு? பல மில்லியன் நெஃப்ரான்கள் சிறுநீரகத்தில் இருக்கு. இவை சிறுநீரகத்தின் செயலழகாகும். இது செயல்படுறதுக்கு முக்கியமான காரணம் நெஃப்ரான்கள். சரி, நம்ம இப்போ எல்லாமே பார்த்துட்டு சிறுநீரகத்து அமைப்பு, அதில் என்ன இருக்கு, அதோடைய அளவு என்ன, கலர் என்ன, வடிவம் என்ன, இதெல்லாம் பார்த்துறோம். இப்போ அடுத்தது சிறுநீர் குழாய். இப்போ சிறுநீர் குழாய் எங்கேருந்து வருது? சிறுநீர் குழாயானது 2 சிறுநீர் குழாய்கள் சிறுநீரகங்களை சிறுநீர் பையுடன் இணைக்கின்றன. வலது பக்க சிறுநீரகத்திலிருந்து ஒரு சிறுநீர் குழாய், இடது பக்க சிறுநீரகத்திலிருந்து ஒரு சிறுநீர் குழாய், 2 குழாயும் என்ன செய்து வந்து அது எங்கே இணையுது? சிறுநீர் பையுடன் இணைக்கின்றன. ஒவ்வொரு சிறுநீரகத்திலும் உருவான சிறுநீர் குழாயின் மூலம் சிறுநீர் பையை வந்தடைகிறது. சிறுநீர் குழாயினுடைய முக்கியமான வேலை என்னன்னா, சிறுநீரகத்தில் ஃபுல்லானவுன்னா அதில் இருக்கக்கூடிய நீரானது சில சிறுநீரகத்திலிருந்து வடிகட்டக்கூடிய நீரானது சிறுநீர் குழாய் வழியாக சிறுநீர் பையை வந்தடைகிறது. அதுதான் சிறுநீர் குழாய். அடுத்தது சிறுநீர் பை. சிறுநீர் பை வந்து எப்படி இருக்கு? இது ஒரு பை மாதிரி இருக்கும். அதனுடைய அமைப்பு நீரை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு உறுப்பு. சிறுநீர் குழாயிலிருந்து மெதுவாக சிறுநீர் பையை வந்தடையும். சிறுநீர் பையில் உள்ள வெற்றிடத்தை நிரப்புகிறது. பையில எதுவுமே இருக்காது, வெற்றிடமாக தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிறுநீர் மட்டும்தான் அதில் நிரம்பும். சிறுநீர் புறவழி மூலமாக உடலில் உள்ள சிறுநீர் வெளியேற்றப்படுகிறது. சிறுநீர் புறவழி என்னது? சிறுநீரானது வெளியேறக்கூடிய பகுதியின் மூலம் சிறுநீரானது வெளியேற்றப்படுகிறது. அடுத்து பிற தகவல்கள். ஒவ்வொரு நிமிடமும் சிறுநீரகங்கள் தோராயமாக 1.25 லிட்டர் ரத்தத்தை பெறுகின்றன. அப்போ ஒவ்வொரு சிறுநீரகமும் ஒரு நிமிஷத்துலேயே 1.25 லிட்டர் வந்து ரத்தம் வந்து சுற்றி வெளில வருது. அவ்வளோ ரத்தம் அது உள்ள வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கழிவு நீக்கமனது படம். வலது சிறுநீரகம், இடது சிறுநீரகம் பாருங்க. வலது சிறுநீரகம் கொஞ்சம் கீழ் நோக்கி இருக்கு. அடுத்து பாருங்க, அதுதான் சிறுநீர் குழாய் 2. அடுத்தது சிறுநீர் பை. இது சிறுநீர் புறவழி. அந்த புறவழியாக சிறுநீர் ஆகும். இது சிறுநீர் பை சேமித்து வைக்கும். சிறுநீர் குழாய் வழியாக சிறுநீரகத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நீர்த்துளிகளும் அங்கு சேகரிக்கப்படுகிறது. ஓகே வியூவர்ஸ், நாம் இன்னைக்கு கழிவு நீக்க மண்டலத்தில் கழிவு நீக்கம்னா என்ன, கழிவு நீக்க உறுப்புகள் எதெல்லாம், இங்கே கழிவு நீக்க மண்டலத்தில் இருக்கக்கூடிய சிறுநீரகம், சிறுநீரகத்துடைய அமைப்பு, சிறுநீர் குழாய், சிறுநீர் பை, எப்படி சிறுநீர் வருது, எவ்வளவு சிறுநீரகம் வந்து ரத்தத்தை பெறுகிறது அப்படிங்கிறதுல நாம் தெளிவாக பார்த்தோம். தேங்க்யூ வியூவர்ஸ்.